எதிர்கட்சியை சேர்ந்த சில காவலர்கள் தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அவர்களால் நிரூபிக்க முடியுமா? நம் ஆட்சியில் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதால் இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் கூறி வருகின்றனர் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வில் முறைகேடு என்று கூறி குற்றச்சாட்டிற்கு அவரை மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர் காவலர் படையினருக்கும் 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்கள் உடல் தகுதி மற்றும் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு இன்று பணி ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர் டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வு குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்ட பணி ஆணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு அரசு பணியிடங்களை கூட நிரப்பவில்லை. எதிர்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இது போன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இது போன்ற பணிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்பக்கூடாது என்கிற எண்ணம். இவர்கள் எல்லாம் நல்லவர்கள். ஏதாவது சூழ்நிலை உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசியவர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது. இது குறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்லுவது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். பொது போக்குவரத்து டாக்ஸி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் சட்டவிரோத செயலிகள் மற்றும் கட்டண கொள்ளையை கண்டித்து டாக்ஸி ஓட்டுநர்கள் புதுச்சேரி ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து ஓட்டுநர்கள் கூறுகையில், மழை, வெயில், இரவு, பகல் என பாராமல் பயனாளிகளுக்கு பசுமையாக எண்ணாமல் மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் வழங்கும் போது போக்குவரத்து மற்றும் வாடகை வாகன ஓட்டுநர்களாகிய நாங்கள் இன்று எங்கள் சொந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வீதிக்கு வந்துள்ளோம். எங்களை நம்பியுள்ள பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களின் பசியை போக்கவும் எங்கள் தொழிலில் நடக்கும் அநீதிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கவும் புதுச்சேரி வட்டார போக்குவரத்து ஆர்டிஓ அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். பொதுமக்கள் எங்களின் நியாயமான போராட்டத்தை புரிந்து கொண்டு ஆதரவளிக்க வேண்டும். பயணிகளின் பாதுகாப்புக்காக புதிய மோட்டார் வாகன விதிப்படி ரூபாய் 8,000 முதல் ரூபாய் 12,000 வரை சொந்த பணம் கொடுத்து ஜிபிஆர்எஸ் கருவியையும், ரூபாய் 3,000 முதல் 5,000 வரை கொடுத்து வேக கட்டுப்பாட்டு கருவியையும் எங்கள் வாகனத்தில் பொருத்தியுள்ளோம். பாதுகாப்பை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் வாகனத்திற்கு தகுதி சான்றை FC எடுக்கும் பொழுது இந்த கருவிகளை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் தனியார் நிறுவனங்கள் ரூபாய் 3,000 முதல் ரூபாய் 4,500 வரை ரெனிவல் கட்டணம் வசூலிக்கின்றன. எந்திரத்தில் எந்த கோளாறும் இல்லை என்றாலும் இந்த பணத்தை கட்டினால்தான் FC கிடைக்கும் என ஆர்டிஓ அலுவலகத்தில் எங்களை கட்டாயப்படுத்துகின்றன. அன்றாட உழைத்து வாழ்க்கை நடத்தும் தொழிலாளியிடம் ஆண்டுதோறும் நடக்கும் இந்த கட்டாய பகர கொள்ளையை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு முறையான டாக்ஸி தொழிலாளி தனது வாகனத்திற்கு எல்லோ போர்டு, அதிகப்படியான வணிக வரி, கேமரிக்கல் டாக்ஸ், வணிக காப்பீடு, தகுதி சான்று என பல ஆயிரங்களை அரசுக்கு செலுத்தி தொழிலில் ஈடுபடுகின்றோம். ஆனால் எவ்வித வணிக வரியும் கட்டாத சொந்த பயன்பாட்டிற்கு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை ராபிடோ, சவாரி, கோசோ, பிளாப்லா கார், மேக் மை ட்ரிப் போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தங்கள் செயலிகள் மூலம் வாடகைக்கு இயங்குகின்றன. இந்த சட்டவிரோத செயலிகளால் முறையான வரி கட்டி தொழில் செய்யும் எங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிக்கப்படுகிறது. அரசு உடனடியாக இந்த செயலிகளை புதுச்சேரியில் தடை செய்ய வேண்டும். புதுச்சேரி நகரத்தில் டாக்ஸிகளுக்கு போதுமான வாகன நிறுத்தங்கள் இல்லை.
வயதானவர்களையோ நோயாளிகளையோ குழந்தைகளையோ அவர்கள் செல்லும் இடத்தின் அருகே இறக்கிவிட சாலையோரம் வாகனத்தை நிறுத்தினால் கூட எந்த முன் அறிவிப்பும் இன்றி கேமரா மூலம் 500 ரூபாய் 1000 ரூபாய் என தொடர்ச்சியாக ஆன்லைன் அபராதம் விதிக்கப்படுகிறது. நாள் முழுவதும் ஓட்டினால் கூட கிடைக்காத வருமானத்தை அபராதம் என்ற பெயரில் அரசு எந்திரத்தனமாக பிடுங்கிக் கொண்டால் எங்கள் குடும்பங்கள் என்ன செய்யும்? பயணிகளை உங்கள் அவசர நேரங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைத்த வாகனத்தை இயக்கும் நாங்கள் இன்று கார்ப்பரேட் நிறுவனங்களின் பேராசையாலும் அதிகாரிகளின் மெத்தனத்தாலும் நசுக்கப்படுகின்றோம். சட்டவிரோதமான வெள்ளை போர்டு வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்த்தார் முறையான மஞ்சள் போர்டு பொது போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்தி எங்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு எங்கள் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து தீர்வு காணாவிட்டால் புதுச்சேரி மக்களின் ஆதரவோடு எங்கள் போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமடையும் என்று தெரிவித்தனர். போராட்டத்தில் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் பிரசாத் மற்றும் சங்கத்தின் சங்க ஆலோசகர் பிராங்க்லின் பிரான்ஸ்வா, தலைவர் பிரபாகரன், துணைத் தலைவர் அஷ்ரப் அலி, செயலாளர் யுவராஜ், இணை செயலாளர் ராஜ் என்ற வெங்கடேசன், துணை செயலாளர் ரமேஷ், பொருளாளர் வசந்த், ஒருங்கிணைப்பாளர் குமார் மற்றும் இவர்களுக்கு ஆதரவாக CITU மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், CITU மாநில துணைத் தலைவர் மதிவாணன், CITU தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் அந்தோணிதாஸ், CITU மாநில செயலாளர் விஜயகுமார், தமிழர் களம் சார்பில் அழகர், புதுவை மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் முருகசாமி, சிகரம் உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் சங்கம் சார்பில் வேலு மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தையும் அநாகரிகமாக பேசிய கிராம மக்கள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் சந்திரசேகரனை கைது செய்ய கோரி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் விவசாய அணியின் தலைவர் அக்ரி முருகன் தலைமையில் புதுச்சேரி கிராம மக்கள் பாதுகாப்பு சங்க நிறுவனர் சந்திரசேகரனை கைது செய்ய கோரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் மனு வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி கிராம மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை நடத்தி வரும் உளவாய்க்கால் சந்திரசேகர் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் முன்னாள் பாரத பிரதமரையும் தற்போதுள்ள பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கத்தையும் வாட்ஸ்அப் மூலம் அவதூறாக பேசியும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மீது கொலை மிரட்டல் விடும் வகையிலும் காங்கிரஸ் தலைவர் மனதை புண்படுத்தும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் தொண்டர்களிடையே சாதி கலவரத்தை தூண்டி பிரச்சனை ஏற்படுத்தும் வகையிலும் காங்கிரஸ் தொண்டர்களை மிரட்டும் விதமாக பேசியுள்ளார். எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர் வெங்கடாச்சலம், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன்னி சுப்பராயன், மாநில சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கர், மாநில வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமரன், தேங்காய் திட்டு கிராம காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நாகராஜ், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ராஜி, பொதுச் செயலாளர் நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் வெள்ளையத்தேவன், ராஜா, முரளி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினார். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்கள், சேலை மற்றும் ஜக்கு வழங்கும் நிகழ்ச்சியை மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோவில் தேவஸ்தானத்தில் பூஜை செய்த மகாவீர் நகர் சிட்டிசன் அவென்யூ, பெத்திச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர் வடக்கு, சாந்தி நகர் தெற்கு ஆகிய பகுதிகளில் வழங்கியதன் தொடர்ச்சியாக மடுப்பேட் பகுதியில் லாஸ்பேட்டை பகுதிகளில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையிலும் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டிலும் அனைத்து வீடுகளுக்கும் அவர்களை நேரில் சென்ற பரிசு பொருட்களாக சேலை மற்றும் ஜக்கு வழங்கினர். இதில் என்ஆர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் குழுவினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி மடுகுறை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவர்கள், இளைஞர்களை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் காவலில் வைத்துள்ளனர். நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகுறை பகுதிகளில் போலீசார் சட்டவிரோத கஞ்சா விற்பனை தடுப்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். மடுகுறை முளப்பாக்கம் பிரதான சாலை சட்டக்கோள் பாதை சந்திப்பில் திடீர் சோதனை நடத்திய போது கஞ்சா விற்பனை செய்த காத்திருந்த 2 நபர்களை போலீசார் நேரில் பிடித்தனர்.
அவர்கள் தமிழ்நாடு பகுதியை சேர்ந்த ஜெயசீலன், புதுச்சேரியை சேர்ந்த ஹேமநாத் என்பவரும் தெரிய வந்ததாம். இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினர். இதனை அடுத்து தொடர்ந்து போலீசார் சோதனை செய்ததில் இவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு 12,000 ரூபாய் ஆகும். இந்த வழக்கில் NDPS ஆக்ட் 1985 மற்றும் சிராக் நீதி சட்டத்தை பின்பற்றி குற்றம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றம் காவலில் வைக்கப்பட்டனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி சிவகாந்தகம் பகுதியில் SS ரங்கன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதியதாய் இணைந்துள்ள SS ரங்கன் மற்றும் சத்யா ஆகியோரை அறிமுகப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கட்சி கொடி ஏற்றியும் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் அறிமுகம் செய்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார், மாநில ஊடக பிரிவு அமைப்பாளர் புஷ்பலதா, ஊசுடு தொகுதி செயலாளர் பாண்டியன், மங்களம் தொகுதி பொறுப்பாளர் சாரங்க மற்றும் தாஸ், கழகத்தின் துணை செயலாளர் விகே ஐயனார், பொருளாளர் TMS தட்சிணாமூர்த்தி, ஹரி என்கிற சீதாராமன், MS முரளி, திருக்காஞ்சி கிளை செயலாளர் சபரி, ஆரியபாளையம் கிளை செயலாளர் ஐயப்பன், நாகராஜ், பிரகாஷ், மணிகண்டன், அறிவு சுரேஷ், ரமேஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள் முன்னிலையில் இருவண்ண கொடியேற்றி நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் என்ற திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் என்ற திமுகவில் இணையும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. விழாவில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினை சந்தித்து இன்று திமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியில் கலாச்சார விழா மேடை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சார்ந்த கிராம பஞ்சாயத்தார், ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கமிட்டியினர் பெரிய காலாப்பட்டு கடற்கரை பகுதியில் கலாச்சார விழா மேடை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இக்கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தொகுதியின் முன்னாள் அமைச்சர் MOHF ஷாஜகான், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கத்திடம் பரிந்துரை செய்ததன் பெயரில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 28,68,119 ரூபாய் விழா மேடை அமைக்க வைத்திலிங்கம் நிதி ஒதுக்கீடு செய்தார். இப்பணி இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் MOHF ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தனர். அப்போது உழவர்கரை நகராட்சி உதவி பொறியாளர், இளைநிலை பொறியாளர், பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சேர்ந்த கிராம பஞ்சாயத்தார், ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கமிட்டியினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் தரமற்ற நெஞ்சுவலி மாத்திரைக்கு தடை விதித்து மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் மருந்து தர கட்டுப்பாடு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற ஆய்வில் 45 வகையான மருந்துகளை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசம் பவுண்டா சாஹிப் நகரில் உள்ள தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் லாப்ட்ரி நிறுவன தயாரிப்பான நிக்ஸி ஒன்றில் மாத்திரை IP 5mg உற்பத்தி தேதி 7/2025, காலாவதி தேதி 6/2027. நெஞ்சுவலி மாத்திரை உரிய தரமில்லாத காரணத்தினால் தடை செய்த புதுச்சேரி மருந்து கட்டுப்பாடு அதிகாரி ஆனந்த கிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். தடை செய்யப்பட்டுள்ள இந்த நெஞ்சுவலி மாத்திரை இருப்பு விபரத்தையும் அந்த மருந்தை சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திற்கு திருப்பி அனுப்பிய விபரத்தையும் உடனடியாக மருந்து தர கட்டுப்பாடு துறைக்கு தகவல் தெரிவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் வருவார், அறிவிப்பார், திட்டங்களை கிடப்பில் போடுவார் என்றும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பிரதமர் மூலம் அடிக்கல் நாட்ட உள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி 1ஆம் தேதி வருகிறார். 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் புதுச்சேரி வந்தார்.
அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து தற்போது வருகிறார் என விமர்சித்த அவர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை தற்போது ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு அதை முடக்கி வைத்து விட்டன. ஆனால் தற்போது புதிய திட்டம் போல் பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக கூறுகின்றனர். இதே போல் பல திட்டங்களை துவக்கி வைக்கப்பட்ட உள்ளதாக தெரிகிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் முடக்கி வைத்துவிட்டு தற்போது அந்த திட்டங்கள் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். இது எங்களது திட்டம், பாஜக திட்டமில்லை. இது பாஜக என்ஆர் காங்கிரஸ் சாதனை என கூற முடியாது என்றும், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி தேர்தல் சமயத்தில் வருவார், அறிவிப்பார், திட்டங்களை கிடப்பில் போடுவார் என்றும் நாராயணசாமி விமர்சித்தார். மேலும் புதுச்சேரியில் பல பிரச்சனைகள் உள்ளது. பிரதமர் வருகை மக்கள் பயன்பெறும் வகையில் இல்லை. மோடி பிரதமர் ஆகி 12 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் புதுச்சேரிக்கு ஒரு ரயில் திட்டம் கூட கொண்டு வரப்படவில்லை. நான் மத்திய அமைச்சராக இருந்த போது 13 ரயில்கள் புதுச்சேரிக்கு விடப்பட்டுள்ளோம். புதுச்சேரி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மீது பாஜக வாசனை வருகிறது. துணைநிலை ஆளுநர் அரசியலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். துணைநிலை ஆளுநர் தனது அலுவலகத்தை பாஜகவின் கூடரமாக மாற்றக்கூடாது. அவர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றார். மேலும் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் தான் எவ்வளவு தொகுதி போன்ற விவரங்களை வெளியிட முடியும் எனவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். 32 அரசு பள்ளி மாணவர்கள் சேகரித்த பிளாஸ்டிக் கழிவுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய திட்டம் ஒப்படைக்கும் நிகழ்வு இன்று அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வட்டம் 2 உட்பட 32 அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் 3500 பேர் இணைந்து கடந்த 7 மாதங்களாக நெகிழி கழிவுகளை தனித்தனியாக அவரவர் இருப்பிடத்தில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பைகள் சேகரித்தனர். சேகரித்த பிளாஸ்டிக் கழிவுகளை புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் ஒப்படைக்கும் விழா இந்திரா நகர் அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. வட்டம் 2க்குட்பட 32 அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். இக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் வரவேற்றார். துணை இயக்குனர் பெண் கல்வி ராமச்சந்திரன் நோக்க உரை ஆற்றினார். மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாணவர்களின் சமூக பொறுப்புணர்வை பாராட்டினார். மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளிகள் சேகரித்த நெகிழி கழிவுகளை பெற்றுக் கொண்டனர். தொடக்க கல்வி துணை இயக்குனர் கௌரி, பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 32 பள்ளிகளையும் பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் தனியார் தொழிற்சாலை உரிமையாளர் ரூபாய் 10,000 வழங்கி ஊக்கப்படுத்தினார். ஏற்பாடுகளை பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துலட்சுமி மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் கற்றல் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி குடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கான அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் கற்றல் தொடர்பான நிகழ்ச்சியில் வாகனங்கள் மற்றும் சமூக உதவியாளர்கள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் ரூப்ஸ் தலைமை தாங்கினார். வெறுப்பாசிரியர் உமா மகேஸ்வரி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். சமுதாயம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தி அன்றாட வாழ்க்கையை எளிதாக உதவும் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள் போன்ற மாணவர்கள் உடை அணிந்து வந்து தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் வாகனங்கள், மருத்துவ உபகரணங்கள், சமுதாயம் தொடர்பான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பட்டதாரி ஆசிரியர் வள்ளி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். பெற்றோர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சமுதாய நலக்கூடத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் ஐயனார் கோவில் வீதியில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரை நிலைக்கழகம் நிதியின் மூலம் சமுதாய நலக்கூட கட்டிடம் கட்டப்படும். மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு இல்லாமல் மேலும் மக்கள் பயன்படுத்தும் வகையில் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லாமல் கடந்த 2021 ஆண்டு திறக்கப்பட்டது. இதனை மக்கள் பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையை போக்கும் விதமாக மக்கள் நிலை அறிந்து சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாக சமுதாய நலக்கூட கட்டிடத்திற்கு புதிய மின் இணைப்பு மற்றும் புதிய குடிநீர் இணைப்பு பெறப்பட்ட புதுச்சேரி நகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டு புதிதாக வர்ணம் தீட்டி புதுப்பொலிவுடன் சமுதாய நலக்கூட கட்டிடத்தில் நிகழ்ச்சிகள் செய்தால் உபயோகப்படுத்தும் வகையில் நாற்காலி மற்றும் உணவு அருந்தும் ஸ்டீல் மேஜைகள் ஆகியவற்றை
உளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயர் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தனது சொந்த செலவில் வழங்கி சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திறப்பு விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையிலும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையிலும் குத்து விளக்கு ஏற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர், புதுச்சேரி நகராட்சி செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளைநிலை பொறியாளர் குப்பிசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் நேய மக்கள் கழக பொதுச் செயலாளருமான தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம், நெல்லித்தோப்பு தொகுதி நேயம் மக்கள் கழக பொறுப்பாளர்கள் கராத்தே சுந்தர்ராஜ், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் உளையன்பேட்டை தொகுதி நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மற்றும் ராஜநகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆட்டுப்பட்டி பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் விப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் ஆட்டுப்பட்டி பகுதியில் அங்கநாயக்கர் தோப்பு, ரோட்டரிப்பேட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு குக்கர், சர்க்கரை வழங்கினார். அவருடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதியின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் துரை, ஆந்தோனி மணி, ராஜசேகர், இளையராஜா, சதீஷ், இளங்கோ, ரவீந்திரன் மற்றும் ஊர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கோரிமேடு இந்திரா நகரில் அமைந்துள்ள இந்திய ஆட்சி பணியாளர் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதிகள் 48,90,000 ரூபாய் மதிப்பில் சிந்தடிக் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணியை அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி கோரிமேடு இந்திரா நகர் அமைந்துள்ள இந்திய ஆட்சி பணியாளர் அதிகாரிகள் குடியிருப்பு பகுதியில் 48,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிந்தடிக் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், பொதுப்பணித்துறை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு தலைமை பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, கோட்டம் 2 விளையாட்டு சிறப்பு கட்டிட செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம், அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்த நாளையொட்டி மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோடைமேடு பகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி மங்களம் சட்டமன்ற தொகுதியில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு மங்களம் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருகில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், ஆனந்த சங்கர், செல்வம் மாறன், ராஜேந்திரன், ராமசாமி மற்றும் கோட்டைமேடு பகுதி ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.